புரட்டாசி மாதம் 2வது சனின்றதுனால சாணியெல்லாம் தெளித்து கோலம் போட்டு வாசலுக்கெல்லாம் குங்குமஞ்சா வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி இன்றைக்கி படைக்கலாம் பெருமாளுக்குன்னு சொல்லிவிட்டு கிச்சனில் போயிட்டு மீதி வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். வடை, அப்பளம், சாம்பார், உருளைக்கிழங்கு, தயிர் சாதம், பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் சாமி ரூமுக்கு போயிட்டு 1 hour ஆச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்டில் சாமி படம்லாம் கொஞ்சம் அதிகம். எந்தெந்த டூருக்கு போகிறோமோ அங்கெல்லாம் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் துடைச்சிட்டு எல்லாம் க்ளீனாக குங்குமஞ்செல்லாம் வச்சு பூ போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு 1 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இலை போட்டு மாவிளக்கு போட்டு படைச்சாச்சு. இன்றைக்கி பூதேவி, ஸ்ரீதேவி, வரதராஜ பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர், ராதை, சீதை ஃபோட்டோ வச்சு படைச்சாச்சு. நம்ம பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம்னு சொன்னாங்க. அதனால் தயிர் சாதமும் இன்றைக்கி ஸ்பெஷலாக ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் படையலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். சாயங்காலமே கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை நல்லபடி தரிசனம் பண்ணாச்சு. இன்றைக்கி ஈவினிங்காக போயிட்டோம். மதியானமே போயிருந்தால் இந்த கோயிலில் நல்லபடி அன்னதானம்லாம் நடந்திருக்கும். இன்றைக்கி வீட்டில் படைச்சதுனால மதியானம் போக முடியல. சரி சாயங்காலமாக போயிட்டு வரதராஜ பெருமாள், பூதேவி, ஸ்ரீதேவி, அப்புறம் உற்சவமூர்த்தி, ஆஞ்சநேயர் பார்த்துட்டோம். பாருங்க நல்லபடி இன்றைக்கி பெருமாளினுடைய தரிசனம் கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.